மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். guys உண்மையிலுமே நான் விட்னஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஐபிஎல் கேம் அப்படின்னே சொல்லலாம். வாட்டர் ரன் சேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200+ ரன்ஸை வந்து அவங்க சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 முடிஞ்சதுக்கு அப்புறமே டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் பற்றி நிறையா பேசினாங்க. ஈவன் தோ நான் கூட சொல்லியிருந்தேன், ஒரு மாதிரி நல்ல யங் டேலண்ட்ஸை எடுத்திருக்காங்க, ஒரு மாதிரி அப்சல்யூட்டான டீமாக இருக்காங்க. எஸ், கண்டிப்பாக நிறைய நல்ல செய்திகள் அவங்க சைட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கான கேம்லேயே அதுக்கான பிளேயர் சொல்லியை போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசனோட முதல் மேட்ச் அவங்களுக்கும் எல்எஸ்ஜிக்கும் டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் தான் வின் பண்ணாரு. அவர் தான் வந்து டிசியோட கேப்டன். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வின் பண்ணிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னார். எல்எஸ்ஜியை பேட்டிங் பண்ண வர சொன்னார். எல்எஸ்ஜி உங்க எல்லாருக்குமே தெரியும், பாதி பவுலர்ஸ் வந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிஏல தான் இருக்காங்க. நிறைய பேர் அங்கே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஷர்துல் தக்கூரை வேற இப்போ டீம்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங் வந்த எல்எஸ்ஜி மார்க்கரம் மிச்சல் மார்ஸ் ஓபன் பண்ணாங்க. மிச்சல் மார்ஸ் அடிச்சு தும்சம் பண்ண ஆரம்பிச்சாரு. ரொம்ப ஃபிட்டா தெரியுறாரு ஆக்சுவலி. அண்ட் பயங்கரமா விளையாண்டாரு. மார்க்கரம் 15 ரன்ல அவுட் ஆக அவர் மிச்சல் மார்ஸோட பூரான் சேர்ந்தாருங்க. அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு பூரானும் மிச்சல் மார்ஸும். சீரியஸ்லி கேமை எடுத்துட்டு போயிட்டாங்க டிசி கிட்ட இருந்துனே சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா 280 கிராஸ் பண்ணிடுவாங்க, அப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் மிச் மார்ஸோட விக்கெட்டுக்கு அப்புறம் ரிஷப் பண்ட் அவுட் ஆனாருங்க. அதாவது 0லயே அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமும் பூரான் அடிச்சாரு. பூரான் போட்டு பொழந்தாரு. அப்புறம் பூரானோட விக்கெட் விழுந்த வரையும் தான் கேம் டோட்டலா டிசி கையில வந்துருச்சு. ஏன்னா எங்கேயோ போகும்னு நினைச்ச ஸ்கோர் கடைசியில 209 தான் வந்து முடிச்சிச்சு. அதுவும் டேவிட் மில்லர் இருந்தாரு. டிசி சைட்ல இருந்து பவுலர்ஸ் நல்லா பவுலிங் ஆப்ரேட் பண்ணாங்க. நட்டு கிடையாது. ஆக்சுவலி வந்து அவருக்கு வந்து இன்னும் ஒரு சின்ன நிகில் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவரை ஆட வைக்கல. அதுக்கு பதில் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு, அக்ஷர், அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, ஸ்டப்ஸ் கூட ஒரு ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்தாரு. சரி, ஓகே, 210 அடிச்சா வெற்றி அப்படிங்கிற இதோட விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி இந்த பிட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 210க்குலாம் சூப்பரான ஒரு பிட்ச் தான். ஏன்னா ரொம்ப சூப்பரா பேட்டுக்கு வர்ற ஒரு பிட்சா தான் அது தெரிஞ்சிச்சு. சரி, டிசி அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சப்பதான் டக்குன்னு விக்கெட் விழுந்துச்சு. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அவர் 1 ரன்ல அவுட், அபிஷேக் போரல் 0ல அவுட், சமீர் ரிஸ்வி 4 ரன்ல அவுட், அக்ஷர் பட்டேல் 22 ரன்ல அவுட், டூ பிளிசிஸ் 29 ரன்ல அவுட். அவ்வளவுதான், கேம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 5 விக்கெட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க எங்க எழுந்து வர போறாங்க அப்படின்னு நினைச்சப்பதான் ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மாவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பொறுமையா கேமை எடுத்துட்டு போனாங்க. எவ்வளவு தூரம் நம்மளால எடுத்துட்டு போக முடியுதோ அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாங்க. ஒரு லெவலுக்கு மேல ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்போ ஸ்டப்ஸ் கரெக்டா ஆரம்பிச்சாரு. சித்தார்த் மணிமாறனோட பவுலிங்ல 2 6 பறக்க விட்டாரு. 3வது 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்க வேண்டியது, ஆனா அது எட்ஜ் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா போல்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டப்ஸோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வந்து ஹோப் போயிருச்சு. ஏன்னா ஸ்டப்ஸே அவுட் ஆயிட்டாரு, இனிமே என்ன அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நீங்க நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் என் கூட சேர்ந்துருப்பீங்க. அசுதோஷ் சர்மா மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சுங்க. அவர் எப்படியாவது கேமை எடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்கேருந்து வந்தாருன்னு தெரியலங்க. விப்ராஜ் நிகாம் விப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே அந்த ஒரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசினாரு. லைக் நம்மளோட கெவின் பீட்டர்சன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எஸ் விக்கெட் விழுகுது, ஆனா எங்கள்கிட்ட அசுதோஷ் இருக்காரு, அதே நேரத்தில் விப்ராஜ் இருக்காரு, இவங்க 2 பேருமே பாலை நல்லா அடிக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ கண்டிப்பா எங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது யார் அந்த விப்ராஜ் நிகாம்ங்கிறதே நமக்கு தெரியல. யூபிஎச் சேர்ந்த ஒருத்தரா ஒரு விக்கெட் எடுத்தாரு. பூரானோட விக்கெட்டை 17 ரன்ல எடுத்துருக்க வேண்டிய சமீர் ரிஸ்வி கேட்ச் விட்டாரு. பட் ஆனா அவர் வந்து ஒரு காட்டுனாருங்க, பயமே இல்லாம 15 பால்ல 39 ரன், 5 4 2 6, 260 ஸ்ட்ரைக் ரேட்டு. எங்க இப்படி ஆடினாரு அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு போயிட்டாரு. 20 வயசு தானாங்க அவருக்கு. அவர் வந்து விளையாண்ட வரையுமே கேம் கையில வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் உடல் அசுதோஷ் சர்மா கேமை எடுத்துட்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 20 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருந்த அசுதோஷ் சர்மா அடுத்து 11 பால்ல கிட்டத்தட்ட 46 ரன் அடிச்சாருங்க. அப்ப பாருங்க, அவருக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கு. கேமை நம்ம கரெக்டா எடுத்துட்டு போகணும், சும்மாலாம் சுத்தி அவுட் ஆகக்கூடாதுன்ட்டு. முதல்ல எல்லாம் கரெக்டா விளையாண்டுட்டு இருந்தவர் கடைசியில அடிச்சு தும்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. கடைசி இங்கிட்டு 9 விக்கெட் ஆயிருச்சு. அவர் இங்கிட்டு நின்னாரு, அங்கிட்டு விக்கெட் விடாம மோஹித் சர்மா
சர்மா, எஸ் அதில் ஒரு ஸ்டெம்பிங் அவுட்டை ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட் மிஸ் ஆனிச்சு, அப்படி இப்படின்னு இதாண்டா சினிமாங்கிற மாதிரி நிறைய ட்ராமாஸ் நடந்துச்சு. பட் ஆனால் கேமை ரொம்ப கம்ஃபர்டபுளாக அசுதோஷ் சர்மா முடிச்சிட்டாரு. நிறைய பார்க்குறோம் அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஆக்சுவலி போன வருஷமே அவர் வந்து பஞ்சாபுக்காக இது மாதிரி நிறைய நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டாரு. ரொம்ப காமன் கம்போஸ்டா அந்த பூமரை மென்னுக்கிட்டு அழகா விளையாண்டாரு. போன வருஷம் மும்பைக்கு அகைன்ஸ்டா பும்ராவையே அடிச்சாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்க, ஒருத்த நிரூபிச்சிட்டாரு. அட் த சேம் டைம் யுவராஜ் நிகாம் ஸ்டப்ஸுக்கும் நம்ம நிறைய வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஈவன் தான் டூப்ளிசிஸும் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. டெல்லி ஒரு வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. கேஎல் ராகுல் இல்லைங்க, அதை மறக்க கூடாது. நம்ம அவர் வந்துட்டார் அப்படின்னா இன்னமும் இந்த டீம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான். கங்க்ராச்சுலேஷன் கேஎல் ராகுல். எஸ் சீரியஸ்லி வந்து ரொம்ப நல்ல கேமுங்க, ரொம்ப நல்ல யங் டீம், சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அசுதோஷ் சர்மா ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர். லாஸ்ட் இயரே நம்ம சொன்னோம் அவர் ரொம்ப நல்லா ஆடுறாரு, அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் முதல் கேம்லேயே அதை காட்டியிருக்காரு. இதை அப்படியே கன்டினியூ பண்ணாரு அப்படின்னா கூடிய விரைவில் இந்தியா ஆடுறத யாருனாலுமே தடுக்க முடியாது. சின்ன பையன் தான், வயசு இருக்கு, 26 வயசு தான் ஆகுது, இன்னும் வயசு நிறைய இருக்கு. கண்டிப்பாக கூடிய விரைவில் அவரையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் அசுதோஷ் சர்மா, மத்திய பிரதேசத்தில் பிறந்து ஹிமாச்சல் பிரதேசத்துக்காக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து அசுதோஷ் சர்மா பற்றி என்ன? அன்னைக்கு நிக்கோலஸ் புரான் ரொம்ப நல்லா விளையாண்டாரு, ஸ்டார்க்கு ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அந்த விப்ராஜ் இடையில வந்து அவர் ஒரு 15 பாலுக்கு 39 ரன்னு, நம்மளோட ஷர்தூல் 2 ஓவர் போட்டு 19 ரன்னு 2 விக்கெட். அதுக்கப்புறம் ஏன் அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்பின் சோக் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் 1 ரன் வித்தியாசம், 1 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு அப்புறம் 200 ரன் சேஸ் அடைச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு கேமுங்க, சீரியஸா ஹை என்கவுண்டர் மேட்ச் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இது என்னப்பா சப்ப கேம்னு தூங்குனவங்களுக்குலாம் ஒரு செம மேட்ச் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதனால தொடர்ந்து ஐபிஎல் பாருங்க, என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ஸோ நான் மறுபடியும் நாளைக்கு நிறைய வீடியோஸோட வந்து சந்திக்கின்றேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த சிஎஸ்கே அதை பற்றிலாம் ஸோ வந்து உங்களோட ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.